அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைய சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது மண் வாசனை வந்துச்சுன்னா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். தாறு வாசனை வந்துச்சுன்னா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். பெயிண்ட் வாசனை வந்துச்சுன்னா ரமதானுடைய மாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரமதானுடைய மாதத்துக்கு மஸ்ஜிதுகளில் செய்யக்கூடிய அந்த செலவினங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. எந்த அளவுக்கு செலவு செய்கிறாங்கன்னா, அதே மொஹல்லால வசிக்கக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அதே மொஹல்லால வசிக்கக்கூடிய எத்தனையோ ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அந்த பணத்தை கொண்டு எந்தெந்த குடும்பங்களில் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அங்கே நம்ம செலவு செய்யலாம். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். நிறைய விஷயங்களுக்கு நிறைய சேவைகள் செய்யலாம். ஆனால் நிறைய பணங்களை கொண்டு போயிட்டு, செல்வங்களை கொண்டு போயிட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம பார்க்கும்போது மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா மக்களுடைய பணம் அது. சொந்த பணத்தில் செய்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. 100க்கு 95% பார்த்தீங்கன்னா சொந்த பணத்தில் யாரும் செய்கிறது இல்லை. அந்த முகல்லால மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா இது போன்ற செலவினங்களை செய்கிறாங்க. இதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கம்மியாகிட்டே போவாங்க. இது போன்ற வீண் செலவினங்கள் நம்ம செய்யும் பொழுது அடுத்த முறை என்ன ஆகும்னா, பள்ளிவாசல் மஸ்ஜிதுகளுக்குன்னு கொடுக்கணும்னு விருப்பப்படுற நபர்கள் என்னாங்கன்னா அடுத்து கொடுக்காம தவறி போயிடுவாங்க. அப்போ இது போன்ற செலவினங்களை நம்ம செய்யும் பொழுது பார்த்து செலவு செய்யணும். நம்ம கிட்ட காசு இருக்குது, நிர்வாகத்துடைய அக்கௌண்ட்ல பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வரத்துக்கு நம்ம செலவினங்கள் செய்யக்கூடாது. அதில் ஒவ்வொரு மக்களுடைய உழைப்பு இருக்குது, அந்த மக்களுடைய பணங்கள் அங்கே இருக்கின்றது. இன்னைக்கு எப்படி நம்ம சமுதாயத்தில் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அரசாங்கம் எவ்வளவோ செலவுகளை செய்கிறாங்க, யார் விட்டு பணம் யார் கொடுத்த வரின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மஸ்ஜிதுகளை நம்ம செய்யக்கூடிய அந்த செலவுகள்லாம் யார் விட்டு காசு? அது மக்கள் கொடுத்த காசு. எதுக்காக கொடுக்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம்? மொஹல்லாவுடைய வளர்ச்சிக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர வீண் விரயம் செய்வதற்காக அல்ல. பள்ளிவாசலுக்கு நம்ம எவ்வளவோ செய்கிறோம், எதுக்கு? மொஹல்லாவுடைய வளர்ச்சிக்காக தான் கொடுக்குறோம். அது மொஹல்லால கணக்கெடுத்து அங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய கணக்கெடுத்து வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்கிறா, அவங்களால வாடகை கொடுக்க முடியுதா, கொடுக்க முடியலையா, இது போன்ற விஷயங்களை சென்செக்ஸ் எடுத்து புள்ளி விபரங்களை எடுத்து அந்த மக்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணுமே தவிர பள்ளிவாசல்களை அலங்கரிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் நமக்கு அது உடன்பாடு கிடையாது. நமக்கு தேவை தொழுகிறதுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கணும், ஒரு மஸ்ஜித் இருக்கணும். அது அழகிய முறையில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஓகே. அதுக்காக கிராண்டா நம்ம என்னெல்லாமோ செய்ய போறோம், லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி அது சுத்தமாக அது சமுதாயத்தில் பல கேள்விகளை உருவாக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் நம்மகிட்டையும் கேள்வி கேட்கறாங்க, இது போன்ற செய்கிறாங்களா அதில் ஏன் என்ன எது, இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு அதிகமாக வருது. ஸோ நம்ம இன்ஷா அல்லாஹ் மக்களுடைய தேவைகளை கண்டறிஞ்சு அவர்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி அந்த பள்ளிவாசல் அந்த மஸ்ஜிதுகள் இருக்கக்கூடிய இமாம்கள், முஅஸ்ஸின்கள், அங்கே இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு உண்டான அதோட ஹதியாக்களையும் சரியான முறையில் அவர்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கலாம். இது போன்ற முயற்சிகளை ஈடுபடணுமே தவிர வீணான செலவினங்கள் செய்யாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட ஒவ்வொரு காசுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொந்த காசு கிடையாது. இது அல்லாஹுடைய இல்லறத்துக்கு செலவு செய்யக்கூடிய பணங்கள். அதுலேயும் கூட ஒரு சில நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்கன்னா, தவறாக கணக்குகளை எழுதி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சம்பாதிக்கக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. நம்ம பெயரை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இதே நான் ஒரு மதரசால ஓதி கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நிர்வாகத்தில் அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய ஹதியால பாதி ஹதியா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா, அந்த மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கிராண்டா ரமதானுடைய மாசத்தை கொண்டாடுறாங்க, மீலாது நபியை கொண்டாடுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, சீரியல் லைட்டு போடுறாங்க, ஆயிரக்கணக்கான காசுகளை அப்படியே செலவு செய்கிறாங்க. இதெல்லாம் யார் வீட்டு காசு? சந்தா வசூல் பண்ணுறது. ஒவ்வொரு மொஹல்லால போயிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக கடை கடையாக போயிட்டு சந்தா வசூல் செஞ்சு இது போன்ற ஆடம்பர செலவுகளை செஞ்சுட்டு மறுபடியும் அடுத்து டைரி தூக்கிட்டு அலைய வேண்டியது. நம்ம ஏன் இது போன்ற விஷயங்களை நம்ம ஈடுபடணும்? ஆகையால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்லறத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் தான் செய்யணும். வீண் விரயம் செய்யக்கூடாது. இதை அல்லாஹும் விரும்ப மாட்டான். அதனால இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் இந்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் தந்தல்வானாக. மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது போன்ற விஷயங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் இல்மை நாஃபி, புரிதலான பிரயோஜனம் தரக்கூடிய இல்மை தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.